ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஆடி 1 அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆடி பிறந்திருந்தாலுமே வெள்ளிக்கிழமை அதுமா ரொம்ப சூப்பராக வந்து பிறந்தாச்சு. டக்குன்னு வந்து ஆடி முதல் வெள்ளியாகவும் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க அம்மன் கோவிலுக்கே வந்து நான் 5 வாரமாக வந்து தொடர்ந்து போயிடுவேன். சரி இன்னைக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த மீனம்பாக்கம்ல இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து போறதா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போனது கிடையாது. அம்மா மட்டும் போயிருக்காங்க. சரி நம்மளும் இந்த வாட்டி போகலாம் அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கி அந்த மெட்ரோ இருக்கு பார்த்தீங்களா, மெட்ரோக்கு கீழே தாங்க இருக்கு அந்த கோவில். இங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு மெட்ரோ தாண்டி நம்ம போனோம்னாவே கோவில் வந்து தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. என்ன போலயே நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து இந்த கோயில் வந்து கேள்விப்படுறீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்மளுடைய சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோவில் வந்து கரெக்டா வந்து ஏர்போர்ட்குள்ள இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கண்ட்ரோல்ல வந்து வந்துருச்சு. ரோடு கிராஸ் பண்ணதுமே மெட்ரோ தாண்டதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு. அந்த அந்த சைடு பாத்தீங்கன்னா காரு பைக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ள தான் வந்து போறது வர்றது எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப சின்ன கோவிலும் கிடையாது, ரொம்ப பெரிய கோவிலும் இருக்காது. கரெக்டா ஒரு மீடியமா இருக்கு கோவில். இன்னைக்கு வந்து ஆடி முதல் வெள்ளி அப்படின்றதால பாத்தீங்கன்னா கோவிலுக்கு அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து வச்சிருந்தாங்க. அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மணல் அடுப்புலயே வந்து வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல ஒரு சில கோவில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது செங்கல்ல வச்சு அடுப்பு இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரிலாம் அங்க கிடையாது. ஆல்ரெடி அந்த கோவில்லயே பாத்தீங்கன்னா மணலால செஞ்ச அடுப்பு வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து காலையில ஒரு 10:30 மணி போல நாங்க வந்து கோவிலுக்குள்ள வந்து கரெக்டா போனோங்க. ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. அதாவது அந்த லைன் ஃபுல்லா வந்து கூட்டமா இருந்தது, அவ்வளவுதான். கோவில்ல மற்ற இடங்கள் எல்லாம் வந்து கூட்டமே இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா கோவில்ல அந்த லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாவே வந்து மூவ் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து சாமியை வந்து பார்த்துட்டோம். அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா அகுல் எல்லாம் வந்து அங்க வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் வந்து அகுல் வச்சு ஏத்துறாங்க. மற்றபடி அந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பிச்சை பழம் தான் வந்து விற்கிறாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு அதுல வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போலதாங்க நாங்களுமே வந்து விளக்கு வந்து போட்டிருந்தோம். நாங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவில்ல வந்து சுத்தி வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வந்து கூழ் வந்து கொடுத்தாங்க. ஒரு கப் வந்து ஆளுக்கு வந்து கூழ்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து கோவில்ல உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருந்து வந்துட்டாங்க. ஏர்போர்ட்லயே இருக்கு போல இந்த ஹோட்டலு. அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானம் வந்து போடுறதா வந்து சொல்லி ஒரு 1000 பேருக்கு போல அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்க. கரெக்டா ஒரு 12 மணி போல வந்து அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. நல்லா வந்து கூட்டம் ஏறிடுச்சு அந்த டைம் தான். நாங்க போயிட்டு கோவிலை சுத்திட்டு கொணர்புல உட்காந்துருந்தோம். அப்பவே பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நல்லா வந்து ஏறிடுச்சு. அங்க வந்து உட்கார கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து ஏறிடுச்சுங்க கோவில்ல. நாங்க போகும்போது வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொங்கல்லாம் வச்சுட்டு இருக்கவங்களாமே வந்து கோவில் வந்து சாமி வந்து கும்பிடுறதால நிறைய வந்து கூட்டம் வந்து ஏறிடுச்சு. கரெக்டா நாங்க வந்து இந்த கூழ் எல்லாம் குடிச்சிட்டு அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தோம். அப்பதான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அன்னதானம் வந்து போடுறதா சொன்னாங்க. சரி அப்படியே வந்து லைன்ல வந்து நின்று சாப்பாடு வந்து வாங்கிட்டோம். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து ஓவரா கூட்டம் ஆயிடுச்சு. அந்த கூட்டத்தை வந்து நின்று வாங்க முடியுமான்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஏறிடுச்சு. இது போல இருக்கிற மணல் அடுப்பு தாங்க நிறைய வந்து வச்சிருந்தாங்க. அதுவே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. அங்கேயே நாங்க வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே தாங்க நிக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பேட்டரி வண்டி வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஏர்போர்ட்ல இருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த பேட்டரி வண்டியில கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து எந்த வண்டியோ அவங்க அந்த கேபுக்காக அந்த வண்டியில வந்து ஏற்றி விடுறதுக்காக அந்த வண்டி யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இதே லைன்ல தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து வந்தது. முக்கியமா அது கிளாம்பாக்கம் பஸ் வந்தது. சரி இங்க ஸ்டாப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இங்கதான் ஸ்டாப், அப்படியே நில்லுங்க பஸ் வரும்னு சொன்னாங்க. சரி அங்கேயே வந்து நின்றுட்டோம். இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்லயே கோவில் இருக்கிறதால ஸ்டாப் விட்டு இறங்குனதுமே நம்ம ரோட்லாம் கிராஸ் பண்ணாம அப்படியே வந்து மெட்ரோக்குள்ள வந்து நுழைஞ்சு நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இங்க வந்து நடந்து ரோடு கிராஸ் பண்ணி சிக்னல் எல்லாம் கிராஸ் பண்ணி போறங்காட்டியுமே நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். நல்ல வேலை கோவிலுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பஸ் வந்து இருக்கு. மீனம்பாக்கம்ல இப்படி ஒரு அம்மன் கோவில் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து இந்த வீடியோ மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நானுமே வந்து எங்க அம்மா மூலியமா, எங்க அம்மா போயிருக்கிறது வந்து என்கிட்ட வந்து 2-3 நாள் முன்னாடி தான் வந்து ஷேர் பண்ணாங்க.
சரி இப்படி ஒரு அம்மன் கோவில் இருக்கா, நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னேன். சரி ஆடி மாசம் வந்ததும் வந்து வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த விளாக் வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேங்க. அடுத்தது வந்து சூப்பரான ஒரு விளாக்ல வந்து உங்களை வந்து பார்க்குறேன். சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.